ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு 1-2மா இந்த மாதிரி கையால் வசச்சு விட்டுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. இதோட நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதோட மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம திக்னஸ்க்கு ஏற்றபடி. கூடவே மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4-5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துக்கலாம். சின்ன தேங்காயில் பாதி மூடி சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகா, 2 பூண்டு, பட்டை, முந்திரி பருப்பு, அன்னாசிப்பூ, கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கசகசாவும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுத நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைக்கேற்றபடி தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிக்கோங்க. இந்த குருமா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.